குட் மார்னிங். ஜோவி வீடியோஸ் உங்கள் எல்லாரையும் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். மார்ச் 8 வந்துட்டு உலக பெண்கள் தினம். இதை வந்து எல்லாருமே ஒவ்வொரு விதத்தில் கொண்டாடுறாங்க. ஒவ்வொருத்தரை அச்சீவ்மெண்ட் பண்ணதுக்காக அவார்ட் பண்ணுறாங்க. சில காலேஜுகளில் வந்துட்டு ப்ரொஃபஸர்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி, ஸ்கூலில் வந்து காலேஜ் கேர்ள்ஸை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி ஸ்கூல் லெவலில், இந்த மாதிரி காலேஜ் லெவலில், ஆஃபீஸ் லெவலில், இந்த மாதிரி ஒவ்வொரு லெவலில் கொண்டாடுறாங்க. பட் நாங்கள் வந்து எந்த லெவலில் கொண்டாடணும்னா, எங்களுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே வந்துட்டு, நான் வந்துட்டு 10th வரைக்கும் படித்த ஸ்கூல் ஃப்ரெண்டு, +2 வரைக்கும் படித்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாரையுமே நான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்துட்டு கண்டுபிடிச்சி ஒவ்வொருத்தருக்கையும் வந்துட்டு இன்வைட் பண்ணி, எப்படியாவது இந்த வருஷம் வந்து எங்கேயாவது போகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நாங்கள் மகாபலிபுரம் பிளான் பண்ணோம். ஸோ சொன்ன மாதிரியே எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே அன்றைக்கி வந்துட்டாங்க. நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு அந்த டே. செம்ம ஃபன் டேவாக இருந்துச்சு. நாங்கள் ஸ்கூலில் பண்ண லூட்டிங்க, அதுக்கப்புறம் பனிஷ்மெண்ட்டுங்க எல்லாத்தையுமே நாங்கள் ரிமைண்ட் பண்ணி அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே ரொம்ப ஃபன் டேவாக போச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒவ்வொருத்தருடைய அன்னைக்கு உள்ள எல்லாருடைய சுச்சுவேஷனுமே வேறு மாதிரி சுச்சுவேஷன், ஒவ்வொரு ஃபேமிலிலையும் ஒவ்வொரு மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு. அப்படியும் நாங்கள் அதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு அன்றைய நாளை வந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஆக்கணும். ஒவ்வொருத்தருடைய ஃபேமிலியை பற்றி நாங்கள் நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டோம். எங்களுடைய கஷ்டங்கள், எங்களுடைய சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட நான் ஷேர் பண்ணி ரொம்ப வேறு லெவலில் இருந்துச்சுங்க அந்த விமென்ஸ் டே இந்த வருஷம் எங்களுக்கு. நாங்களும் ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது நான் பிளான் பண்ணணும், என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் எப்படியாவது நான் கண்டுபிடிக்கணும்னு பார்க்கும்போது நிஜமாகவே இந்த 2025 இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கிராண்ட் டேவாக அமைஞ்சுது. உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து மகாபலிபுரத்தில் வந்துட்டு 5 ரதம் போனோம். அதுக்கப்புறம் பீச்சுக்கு போனோம். பக்கத்துலேயே கொக்கிலிமேடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமங்க, அது ஒரு மீனவ கிராமம். ரொம்ப அழகாக இருக்கும். நிஜமாவே நீங்கள் கூட போய் பார்க்குறதா இருந்தால் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ரெஸ்டாரண்ட்லாம் சூப்பராக இருக்கும். ஃபுட்டு சூப்பராக இருந்துச்சு. பீச்சில் போய் நல்லா ஆட்டம் போட்டுட்டு நல்லா போயிட்டு நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டது மட்டுமா, பயங்கர ஆட்டங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்ன்ற மாதிரி நிஜமாகவே இந்த வருஷ விமென்ஸ் டேவை வந்து மறக்கவே முடியாது. ஸோ நமக்கு வந்து ஃப்யூச்சர் வந்து எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. இப்போ வரைக்குமே நம்ம எப்படி இருக்கிறோம், இன்றைக்கி டேவை எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. இன்றைக்கி நைட்டு நம்ம எப்படி இருப்போனே தெரியாது. அந்த மாதிரி தான் நம்ம போயிட்டுருக்குது நம்மளுடைய வாழ்க்கை. ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் வந்து நாங்கள் உண்மையாகவே என்ஜாய்மெண்ட் டேவாக ரொம்ப சந்தோஷமாக எங்களுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நான் செலிப்ரேட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 25 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரையுமே மீட் பண்ணி இந்த டேவை வந்து நாங்கள் ஒரு பெரிய செலிப்ரிட்டி டேவாக ஆக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.